ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் இந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறார். இதில் மாத பிற்பகுதியில் 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, இல்லை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ராவல் இருக்குங்க. அதே சமயம் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட லாஸ்ட் 2025லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக உங்களுக்கு தூக்கங்கிறது இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை. நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, ஏன் சில பேர்லாம் 3 மணிக்கெல்லாம் முழிச்சிட்ருக்காங்க. அவங்களுடைய தூக்கத்தை கெடுத்த விஷயம் உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், கணவன் மனைவி உறவில் இல்லாத ஒரு சங்கடம். அதாவது இதெல்லாம் உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்தது. இப்போ இந்த மாதம் தூக்கம் நிம்மதியாக வரக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுறதுனால இந்த மாதம் தலைமை பண்போடு செயல்படுவதற்கான அமைப்பு வருது. அதனால் வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 23ஆம் தேதி இரவு 7 மணி 1 நிமிடத்துலேருந்து ஜூலை 26 காலை 7 மணி 35 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில். அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
ஏன்னா அந்த நாட்களில் வந்து சந்திரன் வந்து நீச்சஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிறார். அதனால் உங்களுடைய பேச்சுக்கள் சற்று அதிகார தோரணையில் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபைட்டிங் ஆட்டிடியூட்லேயே இருப்பீங்க. அதுவும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறதே பெரிய விஷயம். இதில் பத்தாவதுக்கு அடுத்தவனை தப்பு சொல்லிகிட்டு இருந்தா, அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறது இட் இஸ் நார்மல். அது வந்து தப்பு கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் இந்த வேலைக்கு போகலை, இல்லை நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையில் சில தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்துகிறீர்கள். உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, குறிப்பாக அம்மா பேச்சை கேளுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதன் இந்த மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு வக்கரகதியில் பின்னோக்கி வகிறார். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து சில சமயம் வக்கரமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர்மறை எண்ணங்களாக போகும். அதனால் படிக்கிற குழந்தைகளை கொஞ்சம் பெற்றோர்கள் கண்காணிப்பது நல்லது. ஏன்னா நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகாட்டினா என்ன, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்கு கிளாஸ் கட் பண்ணால் பங்க் பண்ணால் என்ன, காலேஜுக்கு போகாமல், இப்போல்லாம் அதெல்லாம் வந்து பசங்க ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலுமே கவனிக்கிறது நல்லது. நீங்கள் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனால் பெர்மனண்ட் அதிர்ஷ்டம் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பண விவகாரங்களில் நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் தான் முடியும். இல்லாட்டி உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வார்த்தையை காப்பாற்றலைன்ட்டு சில பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்குவீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. முருகப்பெருமானுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று அங்கே அரளிப்பூ மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் தன்னுடைய வேல் கொண்டு கொடுத்து வெற்றிகளை கொடுப்பான் அந்த முருகன். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து பொதுவான பலன். அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.